நம்ம இரவுல வானத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த 3 நட்சத்திரங்கள் ரொம்ப வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது ஒராயன் அழைக்கப்படுற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கு. இந்த கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, நட்சத்திரங்களை கோடு போட்டு இணைச்சி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறது தான். உதாரணத்துக்கு சின்ன வயசுல புள்ளிகளை வச்சு அதுல கோடு போட்டு ஒரு உருவத்தை கொடுப்போம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி இது ஒரு அடையாளத்துக்காக நாமளே செஞ்சு வச்சுக்கிட்டது தான். இதே மாதிரி மொத்தம் 88 கான்ஸ்டலேஷன் இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த ஒராயன் கான்ஸ்டலேஷன். அதோட உருவம் பார்க்கறதுக்கு ஒரு ஹண்டர் நிற்கிற மாதிரி இருக்கும். வேட்டைக்காரனும் சொல்லலாம், வலிமையானவன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங்கான வீரரை குறிக்கிற கான்ஸ்டலேஷன் சொல்லலாம். இப்போ இந்த ஒராயன் கான்ஸ்டலேஷன்ல ஒராயன் பெல்ட்னு அழைக்கப்படுற, அதாவது வேட்டைக்காரனோட இடுப்பு பெல்ட்னு கூட சொல்லலாம், அந்த இடத்துல தான் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த 3 பிரகாசமான நட்சத்திரங்களுடைய பெயர் எல்னிதாக், எல்னிலாம், என்மின்தகா. நம்ம இந்த வரிசையா பார்க்குற அந்த 3 நட்சத்திரங்கள் உண்மையாவே 3 நட்சத்திரம் தானா? அதுல 3 நட்சத்திரங்கள் மட்டும் தான் இருக்கா? ரொம்ப கிளியரா டீட்டெயிலா பார்க்கலாம். நான் லோகா and welcome to the Loga channel. இங்க இருக்கிற இந்த எல்னிதாக் அப்படிங்கிற நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த எல்னிதாக் நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து 1260 லைட் இயர்ஸ், அதாவது 1260 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒளியோட வேகத்துல பயணிச்சு அந்த நட்சத்திரத்துக்கு போறோம் அப்படின்னா 1260 வருஷத்துல நாம் அந்த நட்சத்திரத்தை போய் சேர்ந்துருவோம். இதுவே நம்ம வெறும் ராக்கெட்டோட வேகத்துல பயணிச்சு போனோம் அப்படின்னா இன்னும் பல 1000 வருடங்கள் எடுத்துக்கும். ஆக மொத்தத்துல இந்த 1000 வருடம் அப்படிங்கிறது மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த எல்னிதாக் அப்படிங்கிறது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது, ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். 3 நட்சத்திரங்களை கொண்டது தான் இந்த எல்னிதாக். எல்னிதாக் AA, எல்னிதாக் AB and எல்னிதாக் B. இது 3 சேர்ந்தது தான் இந்த எல்னிதாக். அதுல எல்னிதாக் AA தான் பிரைமரி ஸ்டார், ஒரு நீல நிற சூப்பர் ஜெயண்ட் நட்சத்திரம். இதை ஓ டைப் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஓ டைப் ஸ்டார் அப்படின்னா ரொம்ப மாசிவான, ரொம்ப வெப்பமான நட்சத்திரம்னு அர்த்தம். ஆக்சுவலி ஸ்டார்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக நீளமாக இருக்கிற நட்சத்திரங்கள் தான் அளவுக்கு அதிகமான வெப்பமாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு நெருப்பு கொடுத்துறோம், இல்லைனா ஒரு கேண்டல் கொடுத்துறோம். அதில் மேலே சோப்பு கலரில் ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லை, அதை விட அதுக்கு முத திரிலேன்னு தெரியுது தெரியுமா, நீல கலரு. அதுக்கு தான் அளவுக்கு அதிகமான வெப்பம், அது அடுப்பாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் இந்த எல்னிதாக் சூப்பர் ஜெயண்ட் நீல நட்சத்திரம் சுமார் 30,000 கெல்வின்ஸ் வெப்பத்தை கொண்டு இருக்கு. நம்ம சூரியனோட வெப்பம் 5800 கெல்வின் தான். இது சூரியனை விட 20,000 மடங்கு அதிக வெளிச்சத்தை தரக்கூடிய நட்சத்திரம். இதோட வயசு தோராயமா 6.4 மில்லியன் வருஷம்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்னிதாக் AA நட்சத்திரம் இன்னும் சில மில்லியன் வருடங்கள்ல சூப்பர்னோவா வெடிக்க போகுது. அதுக்கான ப்ராசஸ் இப்போ இந்த நட்சத்திரத்துக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது அதோட மையத்துல இருக்கிற ஹைட்ரோஜனை ரொம்ப வேகமா எல்லாத்தையும் வெளியாக்கிக்கிட்டு இருக்கு. அதோட ஆயுள் முடியறதுக்கு இன்னும் சில மில்லியன் வருடங்கள் தான் இருக்கு. அடுத்து எல்னிதாக் AB. எல்னிதாக் AA கூட நெருக்கமா சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ளூ சப் ஜாயண்ட் ஸ்டார், தமிழ்ல ஒரு நீல நிற துணை நட்சத்திரம்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம். ஒரே சிஸ்டம்ல 2 நட்சத்திரங்கள் அப்படியே ஒன்னோட ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கும். இதை தான் பைனரி ஸ்டார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில எல்னிதாக் AA, எல்னிதாக் ABயும் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த எல்னிதாக் ABயோட வெப்பம் 25,000 to 28,000 கெல்வின் வரைக்கும் இருக்கு. இதோட நிறை சூரியனை விட 20 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரத்துல தள்ளி போனா எல்னிதாக் B. இது நீலமும் வெள்ளையும் கலந்த ஒரு மாதிரியான நட்சத்திரம். இதோட நிறை சூரியனை விட 10 மடங்கு அதிகம். இதோட வெப்பத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22,000 கெல்வின். இந்த எல்னிதாக்குள்ள இருக்கிற 7 நட்சத்திரமும் சூரியனை விட ரொம்ப பெருசு. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தை சேர்த்து தான் எல்னிதாக் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம நைட்ல வெறுங்கண்ணில் பார்க்கும்போது அந்த 3 நட்சத்திரத்துல இந்த ஒரு நட்சத்திரமும் ரொம்ப பிரகாசமா மின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நடுவில் இருக்கிற எல்னிலாம் ஸ்டாரை பத்தி பார்ப்போம். இந்த எல்னிலாம் நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து சுமார் 1300 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. நம்ம பார்த்த எல்னிதாக் நட்சத்திரத்துக்கும் இந்த எல்னிலாம் நட்சத்திரத்துக்கும் கிட்டத்தட்ட இருக்கிற இடைவெளி 300 ஒளியாண்டு தொலைவு. இங்க இருந்து நம்ம நைட்டு பார்க்கும்போது தான் 3 நட்சத்திரங்களும் ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் டிராவல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 300-400 வருஷம் பயணம் பண்ற தூரத்துல இருக்கு. இந்த எல்னிலா நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய நீல நட்சத்திரம். இது தனி நட்சத்திரம் தான், இது மல்டிபிள் ஸ்டார்லாம் கிடையாது. இதோட வெப்பம் கிட்டத்தட்ட 27,500 கெல்வின். இதுவும் ரொம்ப வெப்பமான நட்சத்திரம். சூரியனை விட லட்சக்கணக்கான மடங்கு வெளிச்சமானது. சூரியன் கிட்ட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெரியது. விட்டம் மட்டும், அதாவது டயாமீட்டர் மட்டும் 26 மடங்கு பெரியது.
இந்த அல்நிலா நட்சத்திரமும் இன்னும் மில்லியன் வருஷங்கள் கழிச்சு அதோட லைஃப் அது முடிச்சுக்க போகுது. இதுவும் சூப்பர்னோவா வெடிச்சு அதோட லைஃபை முடிச்சுக்க போகுது. அதுக்கான ப்ராசஸும் இந்த நட்சத்திரத்துக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போற நட்சத்திரம் மின்தாகா. இந்த மின்தாகாவும் தனி நட்சத்திரம் கிடையாது. அல்னிதாக் மாதிரி இதுவும் ஒரு மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம் தான். இதுல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதுல மட்டும் மொத்தம் 6 நட்சத்திரம் இருக்கு. ஆனா நம்ம நைட்டு பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துல தும்பல இருக்கிற ஒரே ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா மின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள 6 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல மெயினா வெளிச்சத்தை தரக்கூடியது ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். அதுல 2 மாசிவ் ப்ளூ ஜெயின்ட் ஸ்டார்ஸ் இருக்கு, AA1 அண்ட் AA2. அது கூட சேர்ந்து மூணாவதா AB ஸ்டார்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டார் சிஸ்டம். இதுதான் ரொம்ப வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம். 3 நட்சத்திரங்கள் கொண்ட ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மங்கலான பி டைப் ஸ்டார் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தொலைவில் CA அண்ட் CBன்னு ஒரு 2 நட்சத்திரம் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மின்தாகான்னு இந்த ஒரு நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கிற எல்லா நட்சத்திரமும் சூரியனை விட ரொம்ப பெருசு தான். அது நிறையிலையும் சரி, சைஸ்லையும் சரி, விட்டத்துலையும் சரி, வெளிச்சத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே சூரியனை விட ரொம்பவே பெரியது. அப்போ உண்மையை சொல்லப்போனால் நம்ம நைட்டு அந்த ஒராயன் கான்ஸ்டலேஷனில் பார்க்குற, அதாவது அந்த ஒராயன் பெல்ட்டில் பார்க்குற 3 நட்சத்திரங்கள் கிடையாது. 3 நட்சத்திரம் நினச்சி நம்ம 9 நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 9 நட்சத்திரம் தான் இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் தான் அந்த 9 நட்சத்திரம். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இடையிலையுமே பயணம் பண்ணுற தூரம் வருஷ கணக்காக இருக்குது. வருஷ கணக்கு அப்படின்னா பல ஆயிரம் வருஷங்கள், பல 100 வருஷங்கள், இந்த மாதிரி. எல்லா கான்ஸ்டலேஷன்லையும் அப்படி தான். எல்லா நட்சத்திரங்களும் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அருகில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் கிடையாது. எல்லாமே அதோட இடைவெளியில் நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு தொலைவில் இருக்கும். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது தான் அது புள்ளி வச்சு கோலம் போட்டு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு வேற ஒரு பொசிஷனில், அதாவது வேற ஒரு தொலைவில் இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் 1000 வருடங்கள், 100 வருடங்கள் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த ஒராயன் கான்ஸ்டலேஷனை நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். ஏப்ரலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா பூமியோடைய சுழற்சி காரணமாக அந்த கான்ஸ்டலேஷன் பகலுக்கு போயிடும். அப்போ நைட்டு நம்ம வேறு கான்ஸ்டலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே நைட்டில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வானத்தை அண்ணாந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒராயன் கான்ஸ்டலேஷனில், அந்த ஒராயன் பெல்ட்டில் அந்த 3 நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாக மின்னிக்கிட்டு இருக்கிறத நம்ம வெறும் கண்களாலேயே ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். முடிஞ்ச டெலஸ்கோப் வச்சு பாருங்கள். நான் ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்களேன். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.